வணக்கம் மக்களே, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கேழ்வரகை வச்சு ஒரு சிமிலி தாங்க. ஸோ எங்க பாட்டி வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற ஒரு சிறுதானிய உணவு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு, ஸோ அதை ராகின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கேப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பல பேர்ல வந்து அழைக்கப்படுது. ஸோ மலைப்பகுதியில் கிடைக்கின்ற ஒரு சிறுதானிய வகையை சொல்லலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, சில தேவையான அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரேடியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தோசை மாவு போல் ஆகிடும். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு அது வேணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க. ஸோ இது போல் சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ இந்த மாவை நான் 2 இல்லை 3 பகுதியாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ தனித்தனியாக கொஞ்சமாக நீங்கள் பெரிய உருண்டை போல் பிடிச்சி வச்சுங்க. ஸோ ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். ஸோ தோசைக்கல் வந்து நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஸோ அதில் ஸோ ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம். அது நல்லா தட்டையாக நீங்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதை நான் வந்து தோசைக்கல்ல வைக்கிறேன். ஸோ வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. ஒரு தோசை மாவு போல் ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் வர அளவுக்கு கொடுக்கலாம். ஸோ நான் கை வச்சு பண்ணுறேன்றதால சின்ன பசங்களாக இருந்தாலும் அதுமாதிரி ட்ரை பண்ணுறாதீங்க. ஸோ நீங்கள் மேலே கொஞ்சம் ஸோ அதில் எண்ணெயில் வந்து கைப்படாத அளவுக்கு நீங்கள் இது போல் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ராகி வந்து வேகாது. ஸோ அதனால இது போல் நம்ம வந்து தோசை போல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்ததும் வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்த உருண்டையும் பார்த்தீங்கன்னா இதே போல் நம்ம செஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அதே சமயம் நான் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சின்னதாக கொரகொரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இது போல் தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும். ஸோ எங்கள் ஊரில் எங்கள் பாட்டி என்ன செய்வாங்கன்னா உரல் இருக்கும். ஸோ அந்த உரலில் இந்த மாவெல்லாம் நல்லா பிச்சு போட்டுட்டு இந்த வேர்க்கடலையும் சரி வெள்ளத்தையும் நல்லா போட்டு இடித்து அதுக்கப்புறம் வந்து உருண்டையாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம உரல் இல்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸில் தான் இப்போ அரைக்கிறோம். நம்ம ஆல்ரெடி அந்த செஞ்சு வச்சிருந்தா அந்த ராகியை பார்த்தீங்கன்னா இது போல் சின்ன சின்னதாக நான் வந்து கையிலே பிட்டு வச்சுட்டாச்சு. ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ அதில் 2 ஏலக்காய், ஸோ 2 வாசனைக்காக 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ஸோ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராகி மாவில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை 1 கப்பு. ஸோ 2 கப்பு வந்து மாவு எடுத்துட்டோன்னா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம். ஸோ சீனி வந்து யூஸ் பண்ணாதீங்க, சர்க்கரையை. ஸோ நீங்கள் வெல்லம் வந்து இல்லை நாட்டு சர்க்கரை வந்து பயன்படுத்தலாம். ஸோ எப்போதுமே வெல்லம் நல்லது சொல்வேன். ஸோ அந்த உடைச்ச வெல்லத்தை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து 1 கப் அளவுக்கு தான். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அரிசியை விட பல மடங்கு வந்து நன்மை பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகு சொல்லலாம். ஸோ பல நோய்களை வரட்டுக்கிற தன்மை வந்து இந்த கேழ்வரகுக்கு இருக்குது. ஸோ இந்த கோடை காலத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெய்யே இல்லாமல் நீங்கள் அப்படியே உருண்டை செய்யலாம். ஸோ நான் குழந்தைங்களை சாப்பிட்றதுக்காக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது போல் தான் நம்ம ஸோ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை காலையிலேயும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.